சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? தட்டைப்பயிறு, கருவாடு, கத்திரிக்காய்லாம் போட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 6 தக்காளியோட கொஞ்சோண்டு வெங்காயம், இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயத்தூள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கே. புளி குழம்பு மாதிரி வைக்கிறோம்ல, அதனால். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துடுறோம். ஏன்னா தட்டைப்பயிரெலாம் வேக வச்சாச்சு, அதனால். அது வெங்காயம் போட்டு உப்பு போட்டு ஒரு 3/4 வதங்கணும். க்ளோஸ் பண்ணி வதங்க விட்டுறலாம். பாருங்கள், 3/4 வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி அரைச்சோம்ல, அதையும் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வேக விடணும். அதோட கொஞ்சம் புளி தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் புளி கரைச்சி கூட ஊற்றிருக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். அது முடிஞ்சோடனே நமக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும். தட்டைப்பயிறு வேக வைக்கலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால். அப்புறம் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவும் இந்த குழம்பு பச்சை வாடை, குழம்பு தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதையும் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு எடுத்துடணும். எடுத்த பிறகு பாருங்கள், இப்போ பச்சை வாடை எல்லாம் போயாச்சு, கெட்டியாகிடுச்சா. இந்த டயத்தில் தட்டைப்பயிரும் கருவாடு நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சோம்ல, அது, தட்டைப்பயிர், இது எல்லாத்தையும் போடுறோம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிட்டு அதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி தேவையோ குழம்பு, நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா எண்ணெய்லாம் மிதந்து மேலே கக்கி வந்துடும். பாருங்கள், நம்மளோட குழம்பு, கருவாடு குழம்பு, நெத்திலி கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காயெலாம் சாலிடாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மசிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கிழங்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. கிழங்கும் கருவாடு டேஸ்ட்டே வரும். ஸோ சுட சுட சாதம் போட்டு இந்த கத்திரிக்காய் கருவாடு போட்ட குழம்பு வச்சு, அப்புறம் அப்பளம், சுட்டாப்பளம் வச்சு சாப்பிட்ற சுகம்தான். இந்த கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வச்சு, அப்பளத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.